Hi, hello and welcome to Say Yes with Chris. இது பேசும் படம் எபிசோட் நம்பர் 2. ஃபர்ஸ்ட் எபிசோடை பார்க்காம டைரெக்டாக வந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் பேசும் படம் இந்த ஆக்டிவிட்டினா என்னென்னு குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கேளுங்க. சில படங்களையும் அந்த படங்களுக்கு சம்மந்தப்பட்ட சில வார்த்தைகளையும் நான் உங்களுக்காக ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுவேன். நீங்கள் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி அந்த பிக்சரை பற்றி அந்த படத்தை பற்றி பேசணும் அல்லது எழுதணும். இதுதான் பேசும் படம் ஆக்டிவிட்டி. இந்த பிக்சர் காம்போசிஷன் ஆக்டிவிட்டி மூலமாக உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகிறது உறுதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் ஜம்ப் இன்டு டுடேஸ் கிளாஸ். இன்னைக்கு உங்களுக்காக நான் செலக்ட் பண்ணியிருக்கிற முதல் பிக்சர் இதோ. இட்ஸ் அன் ஆப்பிள். அண்ட் இதற்கு சம்மந்தப்பட்ட சில வேர்ட்ஸை நான் பக்கத்துலேயே கொடுத்துருக்கேன், பாருங்கள். லைக், ஹெல்தி, ரெட், ரைப், ஸ்வீட், சவர். Let's use these words and try making beautiful sentences. வாக்கியங்கள் உருவாக்கும் போது கொடுக்கப்பட்டுள்ள பிக்சரில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிறத பற்றியும் பேசலாம். அந்த பிக்சரில் இருக்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றியும் பேசலாம். முதல் சென்டென்ஸ், இது ஒரு ஆப்பிள். இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? This is an apple. This is an apple. அல்லது இது ஒரு ஆப்பிளோடைய புகைப்படம் அப்படின்னு சொல்லணும்னா this is an image of an apple அல்லது this is a picture of an apple. இங்க an apple அப்படின்னு சொல்றோம். அது ஏன்னு சொன்னா ஆப்பிள் அப்படிங்கிற வேர்ட் a அப்படிங்கிற வவல் சவுண்ட்ல ஆரம்பிக்குது. வவல் சவுண்ட்ஸ்க்கு முன்னாடி and தான் வரணும். this is a apple சொல்லக்கூடாது. this is an apple. அடுத்த சென்டென்ஸ், உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேர்ட்ஸை பாருங்கள், அதை வச்சு சென்டென்சஸ் எழுத ட்ரை பண்ணலாம். முதல் வார்த்தை லைக். லைக்னா என்ன? பிடிக்கும். எனக்கு ஆப்பிள் சாப்பிட பிடிக்கும். இது எப்படி சொல்லலாம்? ஐ லைக் டு ஈட் ஆப்பிள். இங்கே ஆப்பிளை ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா முந்தைய சென்டென்ஸ்லேயே நம்ம ஆப்பிள்னு சொல்லிட்டோம். அதனால் அந்த ஆப்பிளுக்கு பதிலாக இட் அப்படிங்கிற ப்ரோனவுன் யூஸ் பண்ணலாம். ஐ லைக் டு ஈட் இட். ஐ லைக் டு ஈட் இட். திஸ் இஸ் அன் ஆப்பிள். ஐ லைக் டு ஈட் இட். எல்லாம் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக இருக்கு இல்லையா? ஸோ கொஞ்சம் லாங் சென்டென்சஸ் ட்ரை பண்ணுவோமா? அடுத்த வேர்டு என்ன இருக்குன்னு பாருங்க. ஹெல்தி. ஹெல்தி அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியமான அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆப்பிள் ஒரு ஆரோக்கியமான பழம் இல்லையா? ஸோ இந்த செகண்ட் சென்டென்ஸோட இதை நம்ம கம்பைன் பண்ணி கொஞ்சம் லாங்காக ட்ரை பண்ணுவோம். ஐ லைக் டு ஈட் இட் அப்படின்னு ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா? இப்போது அதோடவே சேர்த்து கொஞ்சம் லாங்காக சென்டென்ஸை பில்ட் பண்ணுவோம். எனக்கு இது சாப்பிட பிடிக்கும், ஏன்னு சொன்னால் இது ரொம்ப ஆரோக்கியமான பழம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பாதி சென்டென்ஸ் டெவலப் பண்ணிட்டோம். ஐ லைக் டு ஈட் இட். ஏனென்றால், ஏன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு இங்கிலீஷில் பிகாஸ் அப்படின்னு சொல்லணும். ஐ லைக் டு ஈட் இட் பிகாஸ் இட் இஸ் அ ஹெல்தி ஃப்ரூட். இது ஒரு ஆரோக்கியமான பழம். இட் இஸ் அ ஹெல்தி ஃப்ரூட். ஃபைன். நெக்ஸ்ட் வேர்ட் என்ன இருக்கு? ரெட். ரெட், இந்த பழம் ரொம்ப சிவப்பாக இருக்கு இல்லையா? அண்ட் அதுக்கு அடுத்த வார்த்தை பார்த்தா ரைப். ரைப்னா பழுத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆல்சோ அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ஸ்வீட். ஸ்வீட்னா ரொம்ப இனிமையான அப்படின்னு அர்த்தம். இந்த 3 வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணி சூப்பராக ஒரு சென்டென்ஸ் எழுதலாமா? படத்தில் இருக்கிற இந்த ஆப்பிள் நல்ல சிகப்பாகவும் பழுத்தும் இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு இனிப்பான பழமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. The apple in this picture looks dark red and ripe. So this must be a sweet one.
த ஆப்பிள் இன் திஸ் பிக்சர் அப்படின்னு சொன்னால் இந்த படத்தில் இருக்கிற ஆப்பிள் லுக்ஸ் டார்க் ரெட் அண்ட் ரைப். பார்க்க ரொம்ப சிகப்பாகவும் பழுத்ததாகவும் தெரியுது. ஸோ அப்படின்னு சொன்னால் அதனால் this must be a sweet one. இது ஒரு இனிப்பானதாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த வேர்டு என்ன இருக்கு? சவர். சவர் அப்படின்னு சொன்னால் புளிப்பானது அப்படின்னு அர்த்தம். இதை வச்சு என்ன சொல்லலாம்? எனக்கு புளிப்பான ஆப்பிள் சாப்பிட பிடிக்காது அப்படின்னு சொல்லலாமா? I don't like to eat sour apples. I don't like அப்படின்னா எனக்கு பிடிக்காது. To eat sour apples, புளிப்பான ஆப்பிள் சாப்பிட எனக்கு பிடிக்காது. eat அப்படின்னா சாப்பிட்றது. வாவ், எவ்வளோ பியூட்டிஃபுல்லான சென்டென்சஸ் உருவாக்கி இருக்கோம் இல்லையா? சரி, நெக்ஸ்ட் பிக்சர் போவோமா? The next picture is ஓகே, இது ஒரு பார்க்கோடைய பிக்சர். ஓகே, வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க. பார்க், ஸ்பெண்ட், ட்ரீ, டாக், ஸ்கூட்டர், புக், பெஞ்ச். ஓகே, இது வரைக்கும் பார்த்த பிக்சர்ஸ்க்கு நம்ம சென்டென்சஸ் ரெடி பண்ணோம். இப்போது why don't we try a paragraph? பேராகிராஃப்னால் ரொம்ப பயந்துராதீங்க. இட்ஸ் ஸோ சிம்பிள். நம்ம சென்டென்சஸாக பாயிண்ட் வைஸ் போட்டதை ஜஸ்ட் கண்டினியூஸாக எழுதுனா இட் மேக்ஸ் அ பேராகிராஃப். ஓகே, இங்கே கொடுத்துருக்க வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஒவ்வொரு சென்டென்ஸ் ட்ரை பண்ணுவோம். அப்படி எழுதினாலே ஒரு நீட்டான பேராகிராஃப் ரெடி ஆகிடும். கம் ஆன், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். த ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் பார்க். பார்க் வச்சு சிம்பிளாக பேசிக்காக நம்ம சொல்கிற சென்டென்ஸ் தான் this is a park அல்லது this is a picture of a park. ஓகே, இது ஒரு பார்க். ஸ்பெண்ட். ஸ்பெண்ட் அப்படின்னு சொன்னால் செலவழிக்கிறது. ஓகே, நம்ம யூஸ்வலாக காசை ஸ்பெண்ட் பண்ணுறதையும் ஸ்பெண்டுன்னு தான் சொல்லுவோம், செலவழிக்கிறதுன்னு தான் சொல்லுவோம். இங்கே காசு செலவழிக்கிற மாதிரி நமக்கு தெரியலை. பட் இந்த குழந்தைங்கள்லாம் அவங்களுடைய நேரத்தை ரொம்ப அழகாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக கழிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லலாம். குழந்தைகள் அவங்களுடைய நேரத்தை ரொம்ப சந்தோஷமாக கழிக்கிறாங்க. இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? The children are spending their time happily. இங்கே the children அப்படின்னு தான் சொல்லணும். சிலர் children's அப்படின்னு சொல்லுவாங்க. children அப்படிங்கிறதே ப்ளூரல் வேர்டு தான். அது கூட நீங்கள் எஸ் ஆட் பண்ணக்கூடாது. children's is a wrong word. ஓகே, the children is சொல்ல மாட்டோம், ஏன்னா அது ஒரு ப்ளூரல். The children are spending their time. their அப்படின்னா அவங்களோட, their time அப்படின்னா அவங்களுடைய நேரத்தை, their time happily சந்தோஷமாக கழிக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, சில்ட்ரன் அப்படிங்கிறது குழந்தைகள். இதோடைய சிங்குலர் ஃபார்ம் ஒரு குழந்தையை பற்றி குறிக்கணும் அப்படின்னு சொன்னால் சைல்டு அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் வேர்டுக்கு போகலாம். அடுத்த வேர்டு என்ன இருக்குது? ட்ரீ. ட்ரீயை வச்சு என்ன சொல்லலாம்? இந்த ட்ரீயில் 2 குழந்தைங்க ஏறி உட்கார்ந்துருக்காங்க, அதை பற்றி சொல்லலாம். 2 குழந்தைங்க அந்த மரத்துடைய அந்த கிளையில் ஏறி உட்கார்ந்துருக்காங்க. ஓகே, இது எப்படி சொல்லலாம்? 2 குழந்தைகள். இதை two children ஆர், நான் சொன்ன மாதிரி இஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இது ப்ளூரல். ஆர் சிட்டிங் ஆன் அ ட்ரீஸ் பிரான்ச் அப்படின்னு சொன்னால் கிளை. ட்ரீஸ் இங்கே அப்போஸ்ட்ராஃபி எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதோடைய பர்பஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரீஸ் அப்போஸ்ட்ராஃபி, ட்ரீ அப்போஸ்ட்ராஃபி எஸ் அப்படின்னு சொன்னால் மரத்தினுடைய கிளை. ட்ரீஸ் பிரான்ச் அப்படின்னு சொன்னால் மரத்தினுடைய கிளை. மரத்தினுடைய கிளையில் 2 குழந்தைங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த வேர்டு பாருங்க, டாக். டாக் வச்சு என்ன சொல்லலாம்? அந்த பையன் நாயை வாக்கிங் கூட்டிட்டு போறான் இல்லையா? இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா the boy is walking his dog. இந்த மாதிரி வாக்கிங் கூட்டிட்டு போறது, இதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. அப்படின்னா டு வாக் அ டாக்.
டு வாக் அ டாக்னா வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது. ஓகேவா? த பாய் இஸ் வாக்கிங் ஹிஸ் டாக்னா அவனுடைய நாய், அவனுடைய டாக். ஓகே, அந்த பையன் அவனுடைய நாயை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறான். அடுத்த வேர்டை பாருங்க, ஸ்கூட்டர் அப்படின்னு சொன்னால் அந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம், அந்த சின்ன பொண்ணு இந்த ஓட்டிகிட்டு போகிறா இல்லையா, அதை ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை பற்றி என்ன சொல்லலாம்? அந்த பொண்ணு வந்து அவளுடைய ஸ்கூட்டரை ஓட்டிகிட்டு போகிறா இல்லையா, ஸ்கூட்டரை ஓட்டுறா. இதை எப்படி சொல்லலாம்? ஓட்டுறது. இதை இங்கிலீஷில் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க, RIDE. த கேர்ள் இஸ் ரைடிங் ஹர் ஸ்கூட்டர் அப்படின்னா அவளுடைய ஸ்கூட்டர். அடுத்த வார்த்தையை பாருங்க, புக். இதில் புக்கை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? அந்த பெஞ்ச் மேலே உட்கார்ந்துருக்கிற அந்த வயசான அம்மா அவங்களுடைய பேத்திக்கு வந்து புக்கு படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? The old lady who is sitting on the bench is reading a book to her granddaughter. The old lady அப்படின்னு சொன்னால் அந்த வயதான அம்மா, who is sitting on the bench அப்படின்னு சொன்னால் அந்த பெஞ்ச் மேலே உட்கார்ந்துருக்கிற வயசான லேடி. இங்கே ஹூ ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, பீப்புளை நம்ம பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஹூ யூஸ் பண்ணுவோம். இதுவே அங்கே ஒரு பொருளோ ஒரு அனிமலோ பேர்டோ இருந்தது அப்படின்னு சொன்னால் தட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது அங்கே வந்து ஒரு ஆரஞ்சு இருந்தது அப்படின்னு சொன்னால் த ஆரஞ்ச் தட் இஸ் ஆன் த பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பீப்புள் இருக்கும்போது ஹூ அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இஸ் ரீடிங் அ புக் டு ஹர் granddaughter அப்படின்னு சொன்னால், granddaughter அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பேத்தி. ஓகே, அவங்களுடைய பேத்திக்கு புக் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்டு இஸ் பெஞ்ச். இந்த வேர்டும் நம்ம போன சென்டென்ஸ்லேயே யூஸ் பண்ணிட்டோம். புக் அண்ட் பெஞ்ச் ரெண்டுமே லாஸ்ட் சென்டென்ஸில் யூஸ் பண்ணிட்டோம். அண்ட் இவங்களுக்கு பின்னாடி ஒரு சின்ன பையன் நின்றுட்டு இருக்கான். ஓகே, இதை எப்படி சொல்லலாம்? A small boy is standing behind them அப்படின்னு சொல்லலாம். A small boy அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன பையன், is standing அப்படின்னா நிற்கிறான், behind them, behind அப்படின்னு சொன்னால் பின்னால், behind them அப்படின்னா அவர்களுக்கு பின்னால், அவங்களுக்கு பின்னாடி ஒரு சின்ன பையன் நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், a beautiful passage is ready now. இப்போது நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கான, நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான டைம். ஸோ ஐம் கிவிங் யூ அ பிக்சர் வித் சம் ஹெல்பிங் வேர்ட்ஸ். உங்களுக்கான பிக்சர் இதோ. திஸ் இஸ் அ பிக்சர் ஆஃப் அ லெமன், எலுமிச்சை. இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். Meet you all soon in another useful and interesting video. Till then, bye.